ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 2A சிலபஸ் இருக்கு இல்லையா, அதில் யூனிட் 7ல் அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்ற டாபிக் இருக்குது. இந்த டாபிக் நம்ம எதிலிருந்து பார்க்குறோம் அப்படின்னா, தேவிரா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் நியூ சிலபஸ் படி விட்டுருந்தா அந்த நியூ புக்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அறநூல் தொடர்பான செய்திகள். சங்கம் அருவிய கால இலக்கியங்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள், அறநூல்கள் என்பன எல்லாம் ஒன்றே. அதாவது இது எல்லாமே ஒரே பொருள் குறிக்கிறது தான் சங்கமருவிய கால இலக்கியங்களாலும் ஒன்று தான். 15 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லலாம், நீதி நூல்கள்னு சொல்லலாம், அறநூல்கள்னு சொல்லலாம். இது எல்லாமே என்னது ஒன்று தான் குறிக்கும். அறம் என்பதற்கு 8 வகையான பொருள் உள்ளன என்றவர் காத்தா திருநாவுக்கரசு. அறம் அப்படின்னா 8 வகையான பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னவர் காத்தா திருநாவுக்கரசு. சங்கமருவிய காலம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை 3 to 6 தான் சங்கம் அருவிய காலத்தை குறிக்கும். சங்கம் அருவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா களப்பிரர்கள். இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டு கால இலக்கியம் அப்படின்ற பெயரும் உண்டு. புற சமயங்களான சமணமும் பௌத்தமும் மேலோங்கி இருந்த காலம். வஜ்ரநந்தியின் திராவிட சங்கத்தில் இயற்றப்பட்டவை 15 கீழ்கணக்கு நூல்கள் என்றும் சிலர் கருதுவர். ஓகேவா? இந்த வஜ்ரநந்தியோட அந்த திராவிட சங்கத்தில் இயற்றப்பட்டதான் இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. 15 அப்படின்னா என்னது? 18. கீழ்னா சிறிய, கணக்கு அப்படின்னா நூல் இல்லைன்னா இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பொருள். நெக்ஸ்ட், அடிநிமிர்ப்ப இல்லா செய்யுட் தொகுதியால் அறம் பொருள் இன்பத்தை பாடுவது கீழ்கணக்கு என்று இதன் இலக்கணத்தை பன்னிரு பாட்டியல் கூறுகிறது. ஓகேவா? அடிநிமர் இல்லா செய்யுட் தொகுதியால் அறம் பொருள் இன்பத்தை பாடுவது கீழ்கணக்கு அப்படின்னு எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பன்னிரு பாட்டியலில் சொல்லியிருக்கு. 4 அடி 4 மணி 440 5 முப்பால் கடுகம் கோவை பலமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவே கைநிலைய வாங் கீழ்கணக்கு. 18 நூல்களையும் தொகுப்பித்தவர் பற்றி எதுவுமே தெரியல. 15 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே வெண்பா யாப்பில் ஆனவை. 15 கீழ்கணக்கு நூல்கள் எதனால் ஆனது அப்படின்னா வெண்பாவால் ஆனது. பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை கூறுகின்றன. 15 கீழ்கணக்கு நூல்கள். நீதி நூல்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 11. இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது 18 நூல்கள் குறிக்கும் இல்லையா, அதில் நீதி நூல்கள் அதாவது அறநூல்கள் மட்டும் எத்தனை அப்படின்னா 11 நூல்களை குறிக்கும். என்னென்னு பார்த்தோன்னா நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, முப்பால், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி. நெக்ஸ்ட் 15 கீழ்கணக்கு நூல்கள். அகநூல்கள் எத்தனைன்னு பார்த்தோன்னா 6. அது என்னன்னு பார்த்தோன்னா கார் 40, 5 50, 5 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை. இதெல்லாம் பார்த்தோன்னா அகநூல்களை குறிக்கும். ஓகேவா? இது அகநூல்களை குறிக்கிறது 6. நீதி நூல்கள் 11. அடுத்தது 15 கீழ்கணக்கு நூல்களில் புறநூல்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான். என்னன்னு பார்த்தோன்னா அது களவழி 40. அடுத்து பாருங்க, இந்நிலை கைநிலை என்ற 2 நூல்கள் உள்ளன. இவற்றுள் ஏதேனும் ஒன்றை மட்டுமே ஏற்பார். இந்நிலை கைநிலை 2 நூல் இருக்கா, ஆனால் ஏதோ ஒன்று மட்டும்தான் எடுத்துப்பாங்க. 2010 தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செம்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்கள் என்ற நூலில் கைநிலை என்ற நூல் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. அதாவது இந்நிலையோ கைநிலை ஏதோ ஒரு நூல் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அது 2010 தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அந்த செம்மொழி தமிழ் அப்படின்ற இலக்கண இலக்கியங்கள் நூலில் பார்த்தோம்னா கைநிலை அப்படின்ற நூல் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. 15 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா கனிமேதாவியார். என்னென்ன நூல் கனிமேதாவியார் எழுதியிருக்காரு? பொய்கையார் எழுதியிருக்காரு. கனிமேதாவியார் என்ன நூல் எழுதியிருக்காருன்னா திணைமாலை 150, ஏலாதி. இது ரெண்டுமே கனிமேதாவியார் எழுதியிருக்காரு. பொய்கையார் என்ன 2 நூல்கள் எழுதியிருப்பாருன்னா களவழி 40, இந்நிலை. இது ரெண்டுமே பொய்கையார் எழுதியிருப்பாரு. 15 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் எத்தனை? 3. திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் நீதி நூல்களில் சிறியது எதுன்னு பார்ப்போம். நீதி நூல்கள் 11 பார்த்தோம் இல்லையா, அதில் சிறியது எதுன்னு பார்த்தோன்னா இன்னா 40. நீதி நூல்களில் சிறியது இன்னா 40, இனியவை 40. இனியவை 40. நீதி நூல்களில் பெரியது திருக்குறள். ஓகே, நீதி நூல்களில் சிறியது இன்னா 40, இனியவை 40. நீதி நூல்களில் பெரியது எதுன்னு பார்த்தோன்னா திருக்குறள். அதாவது அந்த 11 நூலில். ஓகேவா? அகநூலில் சிறியது எதுன்னு பார்த்தா கார் 40. அகநூலில் பெரியது திணைமாலை 150. இரட்டை அறநூல்கள் அப்படின்னு குறிக்கிறது இன்னா 40, இனியவை 40. ஓகேவா?
இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. நீதி நூல்களில் சிறியது எதுன்னு பார்த்தோன்னா இன்னா நாற்பது, இனியவை நாற்பது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இன்னா நாற்பது ஆல்ரெடி நானும் படிச்சிருக்கேன். ஆனால் வந்து இனியவை நாற்பது தெரியல. ஓகேவா? நீதி நூல்களில் சிறியது வந்து இன்னா நாற்பது, பெரியது திருக்குறள். அகநூலில் சிறியது வந்து கார் நாற்பது, அகநூலில் பெரியது திணைமாலை 150. இரட்டை அறநூல்கள் என அழைக்கப்படுவது என்னன்னு பார்த்தோன்னா இன்னா நாற்பது, இனியவை நாற்பது. இப்போ ஃபர்ஸ்ட் நூல் வந்து பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோன்னா நாலடியார். நாலடியார் பற்றி பார்க்கலாங்களா? வேளாண் வேதம் நாலடி 400 என்றும் வழங்கப்படும் நூல் தான் இது இந்த நாலடியார். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தாலும் நாலடியார் தான். நாலடி 400 என அழைக்கப்படும் நூலும் நாலடியார் தான். பாண்டி நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியது தான் இந்த நாலடியார். பாண்டி நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியது தான் நாலடியார். நாலடியார் யார் இயற்றிருப்பாங்கன்னா சமண முனிவர்கள். அது எந்த நாட்டு சமண முனிவர்கள்? பாண்டி நாட்டு சமண முனிவர்கள். கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்கள் இருக்கும்? நாலடி 400 அதிலே வந்துருச்சு இல்லையா? அப்போ 400 பாடல்கள் உள்ளன. நாலடியாரை தொகுத்தவர் வந்து பதுமனார். அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார். நாலடியார் தொகுத்தவரும் பதுமனார், அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார். ஆனா அந்த நாலடியாரை முப்பாலா பகுத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா அது வந்து தருமர். நாலடியாரை தொகுத்தவர் அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். நாலடியாரை முப்பாலா வந்துட்டு பகுத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா தருமர். உரை கண்டவர்கள் நாலடியாருக்கு உரை கண்டவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பதுமனாரும் தருமரும் ரெண்டு பேருமே வந்துட்டு உரை எழுதியிருப்பாங்க. இதில் வந்துட்டு இப்போ நம்ம திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி நாலடியார்லையும் அறத்துப்பால் வந்துட்டு 13 அதிகாரம், பொருட்பால் வந்து 24 அதிகாரம், காமத்துப்பால் வந்துட்டு 3 அதிகாரம். நாலடியாரில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் அப்படின்னா 40 அதிகாரம் 12 இயல்கள் உள்ளன. ஓகேவா? 40 அதிகாரம் 12 இயல்களும் உள்ளது தான் இந்த நாலடியார். துறவரவியல் அப்படின்றதான் வந்துட்டு முதல்ல உள்ளது. ஓகேவா? துறவரவியல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அதிகாரமாக இருக்கும் இதில் நாலடியாரில். 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பார்த்தோன்னா அது நாலடியார். முத்தரையரை பற்றி கூறும் நூலும் வந்துட்டு நாலடியார். முத்தரையரை பற்றி கூறுறது எந்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா அது நாலடியார். கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோன்னா அது நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற அதுக்கு இணையான நூல் வந்து செகண்ட் நூல் எதுன்னு பார்த்தோன்னா அதுவும் நாலடியார். இவை இரண்டும் முக்கியமான நீதி நூல்கள் ஆகும். எது? திருக்குறளும் நாலடியாரும் முக்கியமான நீதி நூல்கள் ஆகும். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி, பழகு தமிழ் சொல்லுரிமை நாலும் இரண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு நாலடியாரும் திருக்குறளும் வந்துட்டு அதோட புகழை சொல்லுது. இவற்றுள் நால் என்பது நாலடியாரும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். நாலடியாரை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். திருக்குறள் எப்படி மொழிபெயர்த்திருப்பாரோ அந்த மாதிரி நாலடியாரும் என்ன பண்ணிருப்பாங்க? ஜி போப் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்த நூல் பாருங்க. 2வது நான்மணி கடிகை. கடிகை என்றால் என்ன அப்படின்னா துண்டு. துண்டுனா பகுதி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. கட்டுவடம் அப்படின்னும் சொல்லலாம். கட்டுவன்ற என்ற பொருளும் ஆபரணம் என்ற பொருளும் உண்டுது. ஓகேவா? கடிகை நான்மணி கடிகைல கடிகைனா துண்டு, கட்டுவடம், ஆபரணம் இது எல்லாமே வந்துட்டு அதோட பொருள் தான். ஒவ்வொரு பாடலும் 4 மணியான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன இந்த நான்மணி கடிகை. நான்மணி கடிகையோட ஆசிரியர் வந்துட்டு விளம்பி நாகனார். இவர் வந்துட்டு வைணவ சமயத்தை சார்ந்தவர். யாரு? நான்மணி கடிகை விளம்பி நாகனார் இருக்காரு. இந்த விளம்பி நாகனார் வந்துட்டு வைணவ சமயத்தை சார்ந்தவர். 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கடவுள் வாழ்த்துடன் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 104 பாடல்கள். நான்மணி கடிகை அப்படின்னா 104 பாடல்கள் இருக்கு. மிகை பாடல் ஒன்றும் உள்ளதான். ஓகேவா? மிகை பாடல் ஒன்று உள்ளது. ஜி போப் வந்து 2 பாடல்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த நான்மணி கடிகையில வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பாரு. அது என்னென்ன பாடலாம்? 7வது பாடலும் 100வது பாடலும். மொத்தம் 104 பாடல் இருக்கு இல்லையா? அதுல 7வது பாடலும் 100வது பாடலும் தான் வந்துட்டு நான்மணி கடிகையில ஜி போப் வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்து பார்க்கலாம் பழமொழி 400. பழமொழி 400ஓட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா முன்றுரை அரையனார். இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். 34 அதிகாரங்கள். பழமொழி 400ல எத்தனை அதிகாரங்கள் உள்ளது அப்படின்னா 34 அதிகாரங்கள். இதிலே 400 வந்துருச்சு இல்லையா? அப்போ 400 பாடல்களை கொண்டது. 34 அதிகாரமும் 400 பாடல்களை கொண்டதா இந்த பழமொழி 400. சிறப்பு பாயிரமும் கடவுள் வாழ்த்தும் தனித்தனியாக உள்ளன. சிறப்பு பாயிரமும் கடவுள் வாழ்த்தும் தனித்தனியாக இருக்கு. நூலில் வந்து 399 பாடல்கள் என மொத்தம் 401 பாடல்கள் உள்ளன. 399 பாடல்கள் இருக்கு. பிளஸ் சிறப்பு பாயிரம் ஒன்று, கடவுள் வாழ்த்து ஒன்று, எல்லாமே சேர்ந்து 401 பாடல்கள் வந்துட்டு இருக்கு இந்த பழமொழி 400ல. ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலுமே என்ன பண்ணும்? ஒரு பழமொழி வந்துட்டு இருக்கும். இதன் பழமொழிகள் அனைத்துமே இலக்கிய பழமொழிகள் ஆகும். இதன் பழமொழிகள் அனைத்துமே என்ன பழமொழி அப்படின்னா இலக்கிய பழமொழிகள் ஆகும். தொல்காப்பியர் பழமொழியை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா முதுசொல் என குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் வந்துட்டு பழமொழி முதுசொல் என குறிப்பிடுவது எந்த நூல் அப்படின்னு கேட்டாலும் பழமொழி 400 தான் வந்துட்டு முதுசொல் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருப்பாரு. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளையும் கொண்ட நூல் எதுன்னு பார்த்தோன்னா இந்த பழமொழி 400. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தோன்னா அது பழமொழி 400. 14 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை வந்து மிகுதியாக கூறுற நூலும் வந்துட்டு இந்த பழமொழி 400. நீதி நூல்கள்
திருக்குறள். நாலடியாருக்கு அடுத்து புகழ் பெற்றது எதுன்னு பார்த்தனாலும் பழமொழி 400. திருக்குறளுக்கு அடுத்த நூல் எது? நாலடியார் தான் வந்துட்டு புகழ் பெற்றது. இந்த நாலடியாருக்கு அடுத்ததான் எந்த நூல் வந்துட்டு போற்றுவாங்க அப்படின்னா அது வந்து பழமொழி 400. அப்போ திருக்குறள், நாலடியார், அடுத்து பழமொழி 400. இதுதான் வந்துட்டு ஆர்டர். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மதிப்பு வாய்ந்த நூல்கள். நெக்ஸ்ட் பாருங்க, 4th நூல் 4வது வந்து முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி வந்துட்டு ஆசிரியர் யாருன்னா கூடலூர் கிழார். 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த முதுமொழி காஞ்சி எழுதின கூடலூர் கிழார். இவர் வந்துட்டு பார்த்தோன்னா 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஐங்குறு நூற்றை தொகுத்தவரும் யாரு அப்படின்னா கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தனாலும் கூடலூர் கிழார் தான். இந்த முதுமொழி காஞ்சி எழுதினவரும் வந்துட்டு கூடலூர் கிழார். இதற்கு அறவுரை கோவை என வேறு பெயரும் உண்டு. ஓகேவா? அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா அது முதுமொழி காஞ்சி. மொத்தம் எத்தனை பாடல்கள்? 100 பாடல்கள். முதுமொழி காஞ்சி வந்து 100 பாடல்கள். 10 பிரிவும் பிரிவுக்கு 10 பாடல்களாக மொத்தம் எத்தனை பாடல்னா 100 பாடல் இருக்கும். சிறந்த 10, அந்த 10 என்னன்னு பாருங்க. சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்ல 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10. அப்போ சிறந்த 10ல் ஆரம்பிச்சு தண்டா 10 வரைக்கும் 10 அதிகாரம் வந்துட்டு இருக்கு. 10 பிரிவாக வந்துட்டு பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு 10ம் ஆறுகளி உலகத்து என தொடங்குகிறது. ஒவ்வொரு 10மே வந்துட்டு ஒரு 10 பிரிச்சிருக்காங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு 10லுமே வந்து ஆறுகளி உலகத்து அப்படின்னு தான் சொல்லிட்டு தொடங்கும். இது இந்த முதுமொழி காஞ்சி. இதன் பாடல்கள் குறள்வெண் செந்துரை என யாப்பால் ஆனது. இப்போ வந்துட்டு இது பாடல்கள் வந்துட்டு குறள்வெண் செந்துரை. இது என்ன யாப்பில் ஆச்சு அப்படின்னா குறள்வெண் செந்துரை. நிலையாமையை பற்றும் பாடும் நூல் எதுன்னு பார்த்தோன்னாவே முதுமொழி காஞ்சி. காஞ்சினாவே என்னது? நிலையாமை பற்றி கூறுறது தான். அப்போ முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமையை பாடும் நூல் தான். காஞ்சி என்ற புறத்துணையால் பெயர் பெற்ற நூலும் வந்துட்டு இந்த முதுமொழி காஞ்சி. அடுத்தது பார்த்தோன்னா திரிகடுகம். மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது பார்த்தோன்னா திரிகடுகம். திரி என்றால் 3, கடுகம் என்றால் காரம் உள்ளது என்று பொருள். கடுகம்னா காரம். அவை என்னென்ன இந்த 3 பொருள்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. இது 3 தான் வந்துட்டு திரிகடுகத்தில் சேர்ந்த அந்த மருந்து பொருள். திரிகடுகத்தோட ஆசிரியர் வந்துட்டு நல்லாதனார். இவரும் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர். அதாவது நான்மணிக்கடிகை எழுதின விளம்பிநாகனார் இருக்கார் இல்லையா? அவரும் வைணவ சமயத்தை சார்ந்தவர். இந்த நல்லாதனார் திரிகடுகம் எழுதியிருந்த அந்த நல்லாதனாரும் வைணவ சமயத்தை சார்ந்தவர். கண்ணன் மீது காப்பு பாடல் ஒன்று உள்ளது எங்க திரிகடத்தில். 100 பாடல்கள் வந்து இருக்குது. திரிகடத்தில் எத்தனை பாடல்னா 100 பாடல்கள். சில பதிப்பில் 102 பாடல்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 100 பாடல்கள் படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாடலும் 3ஆம் அடிகள் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என வருகிறது. ஏன்னா மூணு கருத்து தானே சொல்லியிருப்பாங்க. அதனால இம்மூன்றும் இம்மூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 3வது அடியிலுமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த திரிகடுகம் பாடல்ல. நெக்ஸ்ட் இன்னா 40 ஆசிரியர் வந்துட்டு கபிலர். இவர் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவர். 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். யார் அப்படின்னா கபிலர். கபிலர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தம் எத்தனை பாடல்? அதாவது இன்னா 40னா 40 இருந்துச்சு. அப்போ 40 பாடல்கள். கடவுள் வாழ்த்து நீங்களாகவே 40 பாடல்கள் இன்னிசை வெண்பாக்களால் ஆனது. துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் தான் இந்த இன்னா 40. 164 இன்னா செயல்கள் தான் வந்துட்டு இந்த இன்னா 40 இந்த நூல்களில் வந்துட்டு எத்தனை இன்னா செயல்களை பற்றி கூறியிருப்பாங்க அப்படின்னா 164 துன்பம் தரக்கூடிய அந்த செயல்களை தான் வந்துட்டு கூறியிருப்பாங்க. அடுத்த நூல் சிறுபஞ்ச மூலம். இதுவும் மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான். பஞ்சம் என்றால் அப்படின்னா என்னது? 5 அப்படின்னு சொல்லிட்டு பொருள். மூலம் என்றால் வேர் என்று பொருள். அப்போ வேரால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோன்னா சிறுபஞ்ச மூலம். 5 வேர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது 5ம் தான் வந்துட்டு இந்த வேரால பெயர் பெற்ற நூல்கள் தான் இந்த சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் வந்து காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாகாயனாரின் மாணக்கர் தான் இந்த காரியாசான். இவருக்கு மாகாரியாசன் என்ற பெயரும் உண்டு. ஓகேவா? மாகரியாசம் என்று பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பாயிரம் வந்து கூறும். காரி என்பது தான் வந்து இவருடைய இயற்பெயர். காரி அப்படிங்கிறது இவருடைய பெயர். மாகாரியாசன் அப்படிங்கிறது சிறப்பு பாயிரம் வந்துட்டு இவரை கூறும். இவரு வந்து சமணர் தான். ஓகேவா? சிறுபஞ்சம் மூலம் வந்துட்டு 102 பாடல்களும் இதில் கொடுத்துருக்காங்க. புக்கில் வந்து 97 பாடல்களும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? 102, 97 ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது அப்படின்ற சொல்ல நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிறுபஞ்ச மூலம். தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்ற கூறும் நூல் வந்துட்டு சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட பாடல்: பூவாது காய்க்கும் மரமுல நன்கு அறிவர், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்து உல, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அதாவது பூக்காமல் காய்க்கும் மரங்கள் உள்ளன, அதுபோல் நன்மையை அறிவார் மூத்தாரே ஆவார், அவர்களும் நூல் வல்லவர்களே ஆவார். பாத்தி அமைத்து விதைக்காமலே முளைக்கும் விதைகளும் உள்ளன, அதுபோல மேதைகளும் பிறர் உணர்த்தாமலே நன்மைகளை தாமே உணர்வர். இந்த பாடலோட பொருள் தான் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து 7ஆதி நூல் 8th நூல்
ஏலாதி வந்துட்டு இதுவும் வந்துட்டு மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான். ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்று பொருள். ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்று பொருள். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ. சிறுநாவற்பூ அப்படிங்கிறது தக்கோலம், நாககேசரம் அப்படின்னு சொல்ற வேறு பெயரும் சொல்லலாம். அப்போ தக்கோலம் அப்படின்னு சொல்றது எதை குறிக்கும்னா சிறுநாவற்பூ. நாககேசரம் அப்படிங்கிறதும் சிறுநாவற்பூவை தான் வந்துட்டு குறிக்கும். எக்ஸ்ட்ரா சுக்கு, மிளகு, திப்பளி நம்ம திருக்கடகத்தில் பார்த்தாலும் அந்த மூணுமே இதிலே வந்துடும். ஏலத்தில் ஆரம்பிக்கிறதால தான் ஏலாதி. இந்த ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த லாஸ்ட் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 4 வந்துருச்சு. மீதி இடையில இருக்க 3 வந்துட்டு 4 லவங்கம், சிறுநாவற்பூ. 1 2 3 4 5 6 6 தாமா. ஏலாதியில் வந்து என்னது மொத்தம் 6 பொருள் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? கரெக்டு. சிறப்பு பாயிரமும் கடவுள் வாழ்த்தும் நீங்களாக மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா ஏலாதியில் 80 பாடல்கள்னு சொல்லிட்டு நீங்களாக 80 பாடல்கள். ஆனால் ஏலாதியில் 81 பாடல்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தமாக வந்து இதில் 80 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடலுமே எத்தனை கருத்து இருக்கும் அப்படின்னா 6 கருத்துக்கள். இப்போ 6 மருந்து இருக்கு இல்லையா? அதனால் இதுவும் 6 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஏலாதியோட ஆசிரியர் வந்து கனிமேதவியார். திணைமாலை 150 அதோட ஆசிரியர் யாரு? இந்த கனிமேதவியார். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்களில் கூறும் நூல் எதுன்னு பார்த்தா ஏலாதி. உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்களில் கூறும் நூல் எதுன்னு பார்த்தா ஏலாதி. முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்றவற்றை கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர். அதாவது முற்பிறவியில் வந்து மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, இந்த புத்தகம் இதெல்லாம் கொடுக்குறாங்களே அந்த கொடுப்போர் இந்த பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வந்துட்டு புலவரை போற்ற வகையில் வந்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எந்த நூலில் சொல்கிறாங்க அப்படின்னா ஏலாதியில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஔவையாரோட பாடல்கள். ஔவை என்பதற்கு தாய் என்று பொருள். ஔவை அப்படின்னா என்பதற்கு தாய் அப்படின்ற பொருள் இருக்கு. பான்குடியில் பிறந்தவர். ஔவை எங்கே பிறந்தவர்னா பான்குடியில் பிறந்தவர் ஔவையார். 59 பாடல்கள் வந்துட்டு மொத்தமாக பாடியிருப்பார். அதியமானின் அவைக்கால புலவர் யாருன்னு பார்த்தாலும் ஔவையார் தான். அதியமானோட நண்பரும் ஔவையார் தான். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே தூது சென்றவர் யாருன்னு ஔவையார். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே தூது சென்றவர் ஔவையார். இவ்வே பீலி அணிந்து என்ற பாடலை அப்போது பாடினார். இவ்வே பீலி அணிந்து அப்படின்ற பாடலை வந்து யார் பாடியிருப்பாங்கன்னா ஔவையார் பாடியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே தூது சென்றிருப்பாங்க இல்லையா? தொண்டைமான் கிட்ட அதை அப்போ வந்துட்டு அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இது அங்கத சுவை உடையது. சிறிய கட்பெரினே எமைக்கேயும் மண்ணே பெரிய கட்பெரினே யாம் பாட தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே. இதில் இந்த லைன்லாம் பார்த்துக்கோங்க. அந்த லைன் வந்துட்டு ஔவையார் வந்து பாடின பாடல். என்ற பாடலை அதியமான் இறந்த போது பாடினார். ஓகேவா? அதியமான் இறந்த போது ஔவையார் என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்னா சிறிய கட்பெரினே எமக்கேயும் மண்ணே பெரிய கட்பெரினே யாம் பாட தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்றது வந்துட்டு அதியமான் இறந்த போது இந்த ஔவையார் பாடின பாடல். அதியமானின் மகன் யாருன்னு பார்த்தோன்னா பொகுட்டெலினியை பாடியவர். அதியமானின் மகன் பொகுட்டெலினியை பாடியவரும் ஔவையார் தான். ஓகேவா? அப்போ அதியமானை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னா அதியமான் மகனை பற்றியும் பாடியிருக்காரு. அப்போ அதியமானோட மகன் பேர் என்ன அப்படின்னா பொகுட்டெலினி. ஓகேவா? சோழன் பெருநற்கல்லி, சேரமான் மாரி வெண்கோ, பாண்டியன் உக்கிர பெருவழுதி ஆகிய மூவரும் சேர்ந்திருந்த காட்சியை பாடியவர் யாருன்னாலும் ஔவையார் தான் வந்து பாடியிருக்காரு. சேரன், சோழன், பாண்டியன் 3 பேருமே வந்து சேர்ந்து இந்த காட்சியை பற்றியும் அவர் பாடியிருக்காரு. நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை என்ற நெல்லிக்கனி தந்த போது அதியமானை வாழ்த்தியவர் யாருன்னு பார்த்தனாலும் ஔவையார் தான். நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும் அப்படின்னு எப்போ பாடினார் அப்படின்னா நெல்லிக்கனி வந்து தந்திருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து அதியமான வாழ்த்தி ஔவையார் வந்து பாடிருப்பாரு. அணுவை தொலைத்து எழுகடலை உட்புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் தான் வந்து பாடிருப்பாரு. திருக்குறளை வந்து புகழ்ந்திருப்பாரு. பிற்கால ஔவையார் வந்து அது புகழ்ந்திருப்பாங்க. ஓகேவா? அது வேற. பாரியின் மக்களானவ அங்கவை சங்கவை என்ற 2 பெண்களையும் திருமணம் செய்து கொடுத்தவர் யாருனாலும் ஔவையாருக்கு. பாரியோட மகள் யாரு? அங்கவை சங்கவை. அவங்க 2 பேரையும் அது திருமணம் யார் செய்து கொடுத்தவங்களும் ஔவையார் தான். இலக்கிய வரலாற்றில் 5 ஔவையார்கள். மொத்தம் எத்தனை ஔவையார் இருக்காங்க அப்படின்னா 5 ஔவையார் இருக்காங்களாமா. ஒன்று பார்த்தோன்னா சுட்டக்கனி வேண்டுமா சுடாதக்கனி வேண்டுமா என்று முருகன் கேட்ட புராண ஔவையார். ஓகேவா? சுட்டக்கனி வேணுமா சுடாதக்கனி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஔவையார் இருக்காங்க. புராண கால ஔவையார் அவங்க ஒருத்தங்களாமா. செகண்ட் அதியமானை பாடி புறநானூற்று ஔவையார். புறநானூற்று இருந்தாங்களே அந்த காலத்தில் அவங்க வந்து 2வது ஔவையார். 3வது வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற சிறுவர் நீதி நூல்களை பாடிய சோழர் கால ஔவையார். இந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை இதெல்லாம் நல்வழிலாம் பாடினாங்க இல்லையா? இந்த நீதி நூல்களில் இவங்க வந்து பிற்கால ஔவையார். சோழர் கால ஔவையார். பிற்கால சோழர் கால ஔவையார். இவங்க வந்துட்டு 3வது ஔவையார். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 4வது தனிப்பாடல் திரட்டில் உள்ள சில பாடல்களை பாடிய இடைக்கால ஔவையார் இருக்காங்க. 5வதாக பார்த்தோன்னா விநாயக ரகவல்,
ஞானக்குரல் பாடிய பிற்கால ஔவையார் இருக்காங்க. அப்போ விநாயகர் அகவல் வந்து யார் பாடியிருப்பாங்கனாலும் ஔவையார். ஞானக்குரல் வந்துட்டு ஔவையார் ஏற்கனவே கேட்டிருக்காங்க இல்லையா, ஞானக்குரல் வந்து ஔவையார், விநாயகர் அகவலும் ஔவையார் பாடியிருக்காங்க. அடுத்தது, தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடும் கல்விப்போம் என்று பாடிய தனிப்பாடல் திரட்டு ஔவையார். தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடு கல்விப்போம் என்றும் ஔவையார் தான் பாடியிருக்காங்க. மலைநாடு வேலம் உடைத்து சோழநாடு வளமுடைத்து சோறுடைத்து பாண்டி நாடு முத்துடைத்து சான்றோர் உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, இதுவும் வந்து ஔவை வாக்கு தான். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சேரநாடு வேலமுடைத்து சோழநாடு சோறுடைத்து பாண்டி நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு படிச்சிருக்கோம்ல, இதுவும் வந்து ஔவை சொன்னது தான். அடுத்தது இன்னும் பிற அறநூல்கள் வந்து பார்க்கலாம். ஆத்திச்சூடி வந்து பார்த்தோன்னா, ஆத்திச்சூடி யார் எழுதியிருப்பாங்க, ஔவையார் எழுதியிருப்பாங்க. தமிழ் இலக்கிய நூல் ஆசிரியர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் யாருன்னா ஔவையார். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த ஔவையார். ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று இந்நூல் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது. அப்போ ஆத்திச்சூடி அப்படிங்கிறது சிவபெருமான் வணக்கத்தோடு தொடங்கக்கூடியது. ஆத்திமாலை அணிந்த இறைவன் யாரு, அதாவது அத்திமாலை, அத்திப்பூ இருக்கு இல்லையா, ஆத்திமாலை அணிந்த இறைவன் யாருன்னா சிவபெருமான். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சிவபெருமான் வணக்கத்துடன் தான் வந்துட்டு இந்த ஆத்திச்சூடி வந்து தொடங்கியிருக்கு. ஆத்திச்சூடி என்ற நூலின் தொடக்கத்தால் தான் இந்த நூல் வந்துட்டு பெயர் பெற்றது. ஏன்னா ஆத்திச்சூடி தானே ஸ்டார்ட் ஆகுது, அதனால வந்து ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்கு. அகர வரிசையில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளதும் ஆத்திச்சூடி. ஒரு எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் 108 பாடல்கள் உள்ளன. ஆத்திச்சூடியில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா 108 பாடல்கள் வந்து இருக்கு. ஒரு அடியால் மட்டுமே ஒரு பாடல் அமைந்துள்ளது. ஒவ்வொரு பாடலும் ஒரே அடியாலே வந்து அமைஞ்சிருக்கும். இதற்கு ஒரே வடி யானும் ஒரே விடத்து இயலும் என்ற யாப்பரும் கலங்காரர்கள் விருத்து உரை மேற்கோள் நூற்பால் இலக்கணம் கூறுகிறது. ஒரே அடியில ஒரே பாடல் வந்து பாடியிருப்பாங்க இந்த ஆத்திச்சூடியில. ஒரு அடியில் 2 சீர்கள் மட்டுமே உள்ளன. ஒரு அடியில் 2 சீர்கள் மட்டுமே இருக்கும். சிறுவர்கள் மனப்பாடம் செய்வதற்கு ஏற்ற வடிவில் கரெக்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு அது வந்துட்டு ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஓர் அடியில் வந்து 4 பொருளை கூறும் நூல். ஒரே அடியில் வந்துட்டு 4 பொருளை கூற நூல் எதுன்னு பார்த்தோன்னா ஆத்திச்சூடி. 2 சொல்லுலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கும். மொத்தம் அந்த ஆத்திச்சூடியில் எத்தனை 108 பாடல்கள் இருக்கும். இதே அமைப்பில் பிற்காலத்தில் பல ஆத்திச்சூடி நூல்கள் தோன்றின. இதே அமைப்பில் பிற்காலத்தில் நிறைய ஆத்திச்சூடிகள் வந்து வந்திருக்கு. பிற்கால ஆத்திச்சூடிகள் வந்து பார்த்தோன்னா அறம் செய்ய விரும்பு, இளமைகள் கல், சேரரிடம் மருந்து சேர், தையல் சொல்கேள், இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஔவையார் இயற்றிய பிற நீதி நூல்கள் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, இது எல்லாமே வந்துட்டு ஔவையார் பண்ணது தான். ஔவையார் மொத்தம் வந்து 4 நீதி நூல்களை வந்துட்டு பாடியிருக்காரு. அந்த ஆத்திச்சூடி பார்த்தோம், கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, இது 4மே. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் வந்து 91 பாடல். கொன்றை வேந்தன் யார் எழுதியிருப்பாங்க, ஔவையார் எழுதியிருப்பாங்க. கொன்றை வேந்தன் செல்வன் அடியனை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என்று இந்நூல் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது. அப்போ ஆத்திச்சூடியும் வந்து சிவபெருமான் தான் தொடங்கியிருக்காங்க. கொன்றை வேந்தன் அப்படின்றவங்களும் சிவபெருமான் வணக்கத்துடன் தான் வந்து தொடங்கியிருக்கு. கொன்றை மாலை அணிந்தவனும் சிவபெருமான். ஆத்தி மாலை அணிந்தவன் எப்படி சிவபெருமானோ அந்த மாதிரி கொன்றை மாலை அணிந்தவனும் சிவபெருமான். கொன்றை வேந்தன் சிவபெருமான், அவன் செல்வன் விநாயகன். எனவே இது விநாயகர் வணக்கத்துடன் தொடங்குகிறது என்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் வேங்கடசாமி நாட்டார் சொல்வாராமா. இது வந்து ஆக்சுவலாக கொன்றை மாலை அணிந்தவன் தான் சிவபெருமான், அதனால வந்து சிவபெருமான் வணக்கத்துடன் தான் தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கொன்றை வேந்தன்னா வந்துட்டு சிவபெருமான், அவனோட செல்வன் யாரு, விநாயகர் இருக்கார் இல்லையா, சிவபெருமானோட பையன் தானே விநாயகர். எனவே இது விநாயகர் வணக்கத்துடன் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னா நாமும் வேங்கடசாமி நாட்டார் வந்து சொல்லுவார். யாரு, இவர் வந்து சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருப்பார், அந்த வேங்கடசாமி நாட்டார். கொன்றை வேந்தன் என்ற நூல் தொடக்கத்தால் இந்நூல் இப்பெயர் பெற்றது. அது எப்படி ஆத்திச்சூடின்றதால அதுவும் ஆத்திச்சூடி அப்படின்னு தொடங்குறதால அந்த பெயர் பெற்றதோ அதே மாதிரி கொன்றை வேந்தன் வந்துட்டு கொன்றை வேந்தன் தொடங்குறதால கொன்றை வேந்தன் அப்படின்னு நூலுக்கு பெயர் பெற்றது. அகர வரிசையில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன கொன்றை வேந்தன்ல. ஓகேவா. அடுத்தது ஒரு எழுத்திற்கு ஒரு பாடலாக இதில் வந்து 91 பாடல்கள். ஆத்திச்சூடியில் 108 பாடல்கள், கொன்றை வேந்தனில் 91 பாடல்கள் உள்ளன. ஒரு அடியால் மட்டுமே ஒரு பாடல் அமைந்திருக்கும். அதுவும் அப்படிதான், இதுவும் அப்படிதான். இதற்கு ஒரே வடியானும் ஒரே விடத்தை இயலும் என்பது இலக்கணம். ஒரு அடியில் 4 சீர்கள் உள்ளன. அது ஒரு அடியில் 2 சீர்கள் இருக்கும். இங்கே ஒரு அடியில் வந்து 4 சீர்கள் இருக்கும். எளிமை, ஓசை, நயம், பொருள், ஆழம் உடைய நூல். ஓகேவா. அடுத்தது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஔவையாரோட லைன்ஸு. அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆத்திச்சூடியில் வந்துட்டு லைன்ஸ் எதுவும் பொருள் வந்து பிற்கால ஔவையார் அறம் செய்ய விரும்பு, இது எல்லாமே ஆத்திச்சூடி தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ கொன்றை வேந்தனில் இப்போ ஒரு லைன் பாட்டோட லைன் கொடுத்துட்டு எதுன்னு கேட்டாலும் நமக்கு தெரியும் இல்லை, கொன்றை வேந்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஔவையாரோட அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையார் தான் பாடியிருப்பார். எதில் சொல்லியிருப்பாருன்னா கொன்றை வேந்தன்லாம் சொல்லியிருப்பாரு. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று கொன்றை வேந்தன், கற்பனப்படுவது சொல் திறம்பாமை கொன்றை வேந்தன்,
குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கொன்றை வேந்தன்ல ஔவையார் சொல்லியிருக்காரு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு வந்துட்டு எதில் சொல்லியிருக்காருன்னா கொன்றை வேந்தன் அப்படின்ற நூலை தான் ஔவையார் வந்து சொல்லியிருப்பாரு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று கற்பனப்படுவதும் சொல் திறம் பாமை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஓகேவா, இது எல்லாமே வந்துட்டு கொன்றை வேந்தன்ல ஔவையார் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா மூதுரை. மூதுரை வந்து இதற்கு வாக்குண்டம் என வேறு பெயரும் உண்டு. வாக்குண்டம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா மூதுரை. இதோட ஆசிரியரும் யாரு? ஔவையார். வாக்குண்டம் நல்ல மனம் உண்டாம் என்று இந்நூல் விநாயகர் வணக்கத்துடன் தொடங்குகிறது. மூதுரை வந்துட்டு யாரோட எந்த கடவுளோட வந்து தொடங்குறாங்க அப்படின்னா பாடி தொடங்குறாங்க அப்படின்னா விநாயகர் வாழ்த்துடன் தான் வந்துட்டு தொடங்குறாங்க. மூதுரையில் வந்து 30 வெண்பாக்கள் உள்ளன. அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா நேரிசை வெண்பாக்கள். எளிமையான உவமைகளை காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா மூதுரை. எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா மூதுரை. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் ஓடி புல்லுக்கு மாங்கே பொசியுமா தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. இது வந்துட்டு இந்த பாடல் வரி பார்த்தோன்னா மூதுரையில் இருக்கு. எளிமையான ஒரு ஊமையை சொல்லி வந்துட்டு இதில் விளக்குறாங்க மூதுரையில். அடுத்து பார்த்தோன்னா நல்வழி. நல்வழியும் யார் தான்? ஔவையார் தான் எழுதியிருப்பாரு. நல்வழியும் விநாயகர் வணக்கத்துடன் தான் தொடங்குது. பாலும் தெளினும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என விநாயகர் வணக்கத்துடன் தொடங்குகிறது. அப்போ சங்கத்தமிழ் மூன்றும் தான் யார் பாடியிருப்பாங்கன்னா ஔவையார் தான் வந்துட்டு பாடியிருக்காரு. ஓகேவா, அது நல்வழியில் சொல்லியிருக்காங்க. நல்வழியில் வந்து மொத்தம் 40 பாடல்கள் உள்ளன. அனைத்துமே இதுவும் நேரிசை வெண்பாக்கள் தான். நூல் தோன்றிய காலத்து உலக நடப்பினை படம் பிடித்து காட்டும் நூல். நூல் தோன்றிய காலத்துக்கு உலக நடப்பினை படம் பிடித்து காட்டும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா நல்வழி. சாதி இரண்டொழிய வேரலை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகளத்தோர் பட்டாங்கில் உள்ள படி. இது வந்து நல்வழியில் வந்துட்டு ஔவையார் பாடிய பாடல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அறநூறு தொடர்பான செய்திகள் வந்துட்டு தேவேர புக்கில் கொடுத்துருக்க டோட்டலாக எல்லாமே பார்த்தாச்சு. இன்னொரு நாளைக்கு வேறு டாபிக் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.